நம்ம படங்கள்ல இதுக்கு ஒரு சீன் இருக்கு. நாட்டாம பஞ்சாயத்துக்கு போறாரு அப்படின்னா யாருக்கிட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாரு. புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு ஏன் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாருன்னு? ஸோ தண்ணி வாங்கி குடிச்சா தண்ணி கொடுத்தவங்களுக்காக நம்ம நெகிழ்ந்து போற மாதிரியான இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை அந்த தண்ணி வந்து ஏற்படுத்திடணும். அது இருக்கக்கூடாது. அதனால அவரே ஒரு செம்பு எடுத்துட்டு போயிடுவார். ஸோ நெகிழ்வுத்தன்மைன்றது வந்து நீருக்கான மிகப்பெரிய பலம், அதனுடைய சிறப்பு. ஜெயிக்க முடியாத அத்தனை விஷயங்களையும் நீர்த்தன்மை நிறைவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப எளிமையா ஜெயிச்சு. ஸோ நாமளே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா நிறைய இடங்கள்ல நிறைய அடி வாங்குவோம். அந்த தன்மை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அப்பப்ப நமக்கு கொஞ்சம் உயிர்த்தன்மை உள்ள நீர். நீருடைய சிறப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இலக்கு வந்து அதுக்கு எப்பயும் உண்டு. பள்ளத்தை நோக்கி போகக்கூடியது, பள்ளத்தை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீர்த்தன்மை சரியா இருக்கிறவங்களாலையும் அவங்களுக்கான இலக்கை வந்து தீர்மானிக்க முடியும். நீர்த்தன்மை சரியா இல்லைன்னா அவங்களுடைய இலக்கை அவங்களால தீர்மானிக்க முடியாது. ஸோ யாராவது இலக்கை ஏற்படுத்த தெரியல, தீர்மானிக்க தெரியல அப்படின்ற தன்மை இருந்ததுன்னா அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னா தண்ணி. ஸோ நீர் என்ன பண்ணும்? இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும். இந்த பயணிக்கிறது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இலக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனா அதை நோக்கி போறதில்லை. சின்னதா ஒரு தடை வந்தது, ரூட்டை மாத்திட்டோம், மறந்து போயிட்டோம் எங்க போகணுன்றத. இப்படியும் நமக்குள்ள நிறைய பேருக்கு வந்து நடக்கும். ஏன் நடக்குது? உயிர்த்தன்மை உள்ள நீர் இல்லை, அதனாலதான் நடக்குது. உயிர்த்தன்மை உள்ள நீர் கிடைச்சதுன்னா, உடலுடைய நீர்த்தன்மை பூர்த்தியானதுன்னா உங்களுக்கான இலக்கை நீங்க சரியா தீர்மானிப்பீங்க, அதை நோக்கி தொடர்ந்து பயணிப்பீங்க. ரெண்டையுமே நடக்கும். அந்த இலக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா பள்ளம், ஆழம். எந்த விஷயத்தையும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீர்த்தன்மை உள்ளவங்க தான். எந்த விஷயத்த பண்ணாலும் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆழம். நீர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் நீர்த்தன்மையை கூடியது. நீர்த்தன்மை சரியா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி திறந்த புத்தகம், அவங்களுக்குள்ள இருக்கிற எதையுமே ஒளிவு முறை இல்லாம கரெக்டா காட்டுறாங்க. நீர்த்தன்மை சரியா இல்லாதவங்க ஏகப்பட்ட குழப்பத்துல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, உள்ள என்ன இருக்குது, எதையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு குழப்பம். சோ ஆழமா எந்த விஷயத்தையாவது நீங்க வந்து பார்க்கணும், செய்யணும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து நீர்த்தன்மை. அதே மாதிரி நீருடைய இன்னொரு சிறப்புல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 நிலைகள்லயும் இருக்கக்கூடியது. திட, திரவ, வாயு 3 நிலைகள்லயுமே நீர் வந்து இருக்கக்கூடியது. மற்ற எந்த பஞ்சபூதத்துக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அது என்ன நிலையில இருக்கோ அது மட்டும்தான் இருக்கு. நீருக்கு மட்டும்தான் அது ஐஸாகவும் மாறும், நீராவியாகவும் மாறும். 3லயுமே வந்து அது என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை கரெக்டாவே செய்யும். எதுக்காக நீராவியை மாத்துதோ அந்த வேலையை வந்து அது கரெக்டாவே செய்யும். சோ நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னோம், நீர் வந்து அனுசரிச்சு போகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அதனுடைய வடிவத்தை இது மாதிரி மாற்றவும் செய்யும். எல்லா நிலைகளுக்கும் வந்து மாத்திக்கவும் செய்யும். ரொம்ப ஸ்பெஷலானது, வேற எந்த பஞ்சபூதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. நம்முடைய உயிர்த்தன்மையிலையும் இந்த நிலைகள்லாம் உண்டு. நம்மளாலையும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட முடியணும். முடியல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நீர்த்தன்மை குறைவு. அடுத்து இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சுத்தம் பண்றது. நீர் அதிகமா சுத்தம் பண்றதுக்கு உபயோகப்படும். நீர் எதையெல்லாம் சுத்தம் பண்ணோம், உங்கள்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்கு. நம்ம குடிச்சா, நீரை குடிச்சா உடலை சுத்தம் பண்ணுது, முகத்தை கழுவுறோம், குளிக்கிறோம். சோ நீர் வந்து இதை மட்டும்தான் சுத்தம் பண்ணுதா அப்படின்னா முன்னோர்கள் இன்னும் இதை விட அதிகமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்க? இந்த நீர்ல வந்து நீங்க போய் நீராடுனா உங்க பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். எந்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடும்? நீங்க உங்க தலைமுறையில செஞ்ச எல்லா பாவமும் தொலைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த உயிர்களை உண்டாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மரபணுக்கள், நம்ம முன்னோர்கள் இருந்த மரபணுக்கள் நம்ம கிட்ட வரும். அதுல என்னென்னலாம் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து இருந்ததோ எல்லாமே வந்து நமக்கு வருது. அவங்க செஞ்ச
நல்லது கெட்டது அப்படின்றத ஒரு உதாரணமா சொல்றாங்க. பட் எண்ணங்கள் அதனுடைய பிம்பங்கள் எல்லாம் அந்த மரபணுக்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே நமக்குள்ள கலந்து வரும். ஸோ அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீரை வச்சு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து நீர் சுத்தம் பண்ணிடும். இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நம்ம இல்லை, கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க அத்தனை மத கோட்பாடுகளுமே நீரை வந்து இந்த சிறப்பான தன்மைக்காக உபயோகப்படுது. எல்லா மதங்கள்லயும் இது இருக்குது. புனித நீராட்டு, சரிங்களா? நீர்ல வேணுமா உங்களை புனிதப்படுத்துறது. எப்படி? தண்ணி தெளிச்சா நீங்க புனிதமாயிருக்கு. இப்ப நீர் வந்து அத்தனையும் சுத்தம் பண்ணக்கூடியது. உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனையும் மேல கீழே அது கணக்கு வழக்கே கிடையாது. பரம்பரையா நம்ம உடம்புக்குள்ள சேர்த்து வச்சா அத்தனை விஷயங்களையும் நீர் வந்து சுத்தம். என்ன செய்யணும்? கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கணும், உயிர்த்தன்மை இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள். எல்லா கோயில்கள் எல்லா இதுலயும் வந்துட்டு புனித தன்மை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கதையை அது நிறைய வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். நிறைய அபிஷேகம், பூப்புனித நீராட்டு, கும்பாபிஷேகம், சரிங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வரிசைப்படுத்தி எல்லாமே வந்து புனிதப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம். நீரை உபயோகப்படுத்தி நீரை கொண்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மள வந்து புனிதப்படுத்திக்கிறது. எல்லாத்துலயும் உலகத்துல இருக்க அத்தனை மதங்கள்லயும் இந்த கோட்பாடு வந்து உண்டு. அது இல்லாத மத கோட்பாடுகளே கிடையவே கிடையாது. அத்தனையிலையும் நீருடைய சிறப்பு வந்து பயன்பாட்டில் இருக்கு. இது மட்டும் இல்ல, வந்துட்டு நீருக்கு வந்து ஆற்றலை வந்து எடுத்துட்டு போற தன்மை இருக்கு. அது பல விதமா சொல்றாங்க. நம்ம இதுல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல ஒரு கமண்டலத்துல வந்து நீரை சேகரிச்சு அதை கையில எடுத்துட்டு போவோம். அவங்களுடைய ஆற்றல்னா அந்த தண்ணியில அந்த நீரை வந்து அவங்க தெளிச்சு, நீ ராஜ வாழ்க்கை வாழு அப்படின்னா அவங்க ராஜ வாழ்க்கை மாறி, இல்ல நீ நாயா போ, நரியா போ, அதே மாதிரி நீ ஆயிடு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அத்தனையும் வந்து உடனடியா நடக்கும். நீருக்கு வந்து இந்த மாதிரி ஆற்றலை உள்வாங்கக்கூடியது, அதை வந்து இன்னொரு இடத்துக்கு செலுத்தக்கூடியது, ரெண்டு தன்மையுமே இருக்குது. இப்ப விஞ்ஞானம் பல வகையில வளர்ந்துருக்குது. வந்து நீர்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நுணுக்கமா வந்து புகைப்படம் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கான கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டு போட்டு, அமைதியான ஒரு பக்தி பாட்டு போட்டு அந்த நீரை வந்து போட்டோ எடுத்தோம்னா, அந்த இடத்துல வந்து தண்ணியை வச்சுட்டு போட்டோ எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நேர்மறையானதா நல்லா இருக்குது. இதே வந்து தீய சக்திகள் அந்த மாதிரி இதுங்கள்ல வந்துட்டு எதிர்மறையான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீர்ல வந்து அந்த எதிர்மறையான விஷயங்கள் அதுல வந்து தேங்குது, அதை பிரதிபலிக்குது அந்த நீர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான குறிப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீர் வந்து இது மாதிரி ஆற்றலை எடுத்துட்டு போகுது. நம்ம வீட்லயும் பொதுவாக கவனிச்சீங்கன்னா, பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கோம். பூஜை முடிஞ்ச உடனே பூஜை பல விதமான இதெல்லாம் சொல்லி செஞ்சு எல்லாம் அது வரைக்கும் அந்த தண்ணி வந்து அங்கேயே இருக்கும். ஏன் வைக்கிறோம்? இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. நாம செய்யற இந்த நேர்மறையான பல விஷயங்கள், ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த நீருக்குள்ள வந்து உள்வாங்கப்படும். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுவோம்? அவளுக்கு நாங்க தீர்த்தம். அப்புறமும் மிச்சம் இருக்குது. என்ன பண்ணுவோம்? வீட்டுல வந்து போய் எல்லா இடங்கள்லையும் எல்லா தீய சக்திகளையும் அந்த நல்ல சக்திகளை வச்சு நாம இதை வந்து கிட்டத்தட்ட எல்லா மதத்துல இதையும் பண்றாங்க. தண்ணி தெளிச்சு அந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய சில புனிதமான வாசகங்களை சொல்லி, மந்திரங்களை சொல்லி, நீரை வச்சு எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. நீர் வந்து இது மாதிரி பல வகையானதை செய்யக்கூடியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. நமக்குள்ள இது தொடர்பான எந்த குறைபாடுகள் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? உயிர்த்தன்மை உள்ள நீர், அந்த நீர்ல வந்து உயிர்கள் வாழ தகுதி வந்து இருக்கு.
அதை மட்டும் வச்சு அந்த நீரை வந்து நாம உபயோகப்படுத்தும் போது நமக்குள்ள உயிர் தங்கும், உயிர் வாழணுன்ற எண்ணமும் இருக்கும், நமக்குள்ள உயிரை உற்பத்தி பண்ற தன்மை இருக்கும், குளிர்ச்சியான ஒரு மனப்பாங்கு இருக்கும், நெகிழ்வுத்தன்மை இருக்கும், நம்முடைய இலக்கு தெளிவா இருக்கும், இலக்கை நோக்கிய பயணம் தொடர்ச்சியாக இருக்கும். எல்லாமே நமக்குள்ள எந்த விதமான கெட்டத்தன்மைகளும் உள்ள வர செய்ய போக எதுவுமே இருக்கு. இந்த உயிர்த்தன்மையுள்ள நீர் இல்ல அப்படின்ற பட்சத்துல நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை தொடர்பான குறைபாடுகளும் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? அடுத்து நாம சொல்ல போறது நமக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆகாய மூலம். இந்த நீர்ன்ற பஞ்சபூதத்தை வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை பொறுத்த மட்டும் நாம சொல்றது அப்படின்னா உயிர்களுக்கான மூலகம், தாய் மூலகம் வந்து நீர். ஏன்னா உயிரை உண்டாக்குறது வந்து நீர் தான். சோ இது வந்து உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்குமான தாய் மூலகம் வந்து நீர். இதுக்கு நமக்கு அடுத்தாப்புல வந்து நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, எனர்ஜி, இது வந்து ஆகாயம். இந்த மூலகத்தை வந்து நாம தந்தை மூலகம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்ம வீட்டுல வந்து நம்ம அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அதை எல்லாமே நமக்கு ஆகாயமும் செய்யும். ஆகாயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னாலும் நீங்க வந்து வரிசைப்படுத்திக்கலாம். அப்பாவை பத்தி தெரிஞ்சது, அப்பா என்ன செய்வாரு, அதையும் நீங்க வரிசைப்படுத்திக்கலாம். ரெண்டுமே இந்த ஆகாய மூலகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஆகாய மூலக ஆற்றல் நிறைவா கிடைக்கும் போது இந்த தன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகாயத்துக்கான ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம ஓய்வு, தூக்கம், சும்மா இருக்கும் போதெல்லாம் நமக்கான ஆகாயத்தன்மை வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம சும்மா எப்பெல்லாம் இருப்போம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம வந்து பாக்குறது நம்ம தூங்கும்போது நம்ம சும்மா இருப்போம். தூங்கும் போது அந்த நேரம் நமக்கான ஆகாய ஆற்றல் வந்து நிறைவா கிடைக்கக்கூடிய தன்மை வந்து. ஆகாயத்தன்மையை வந்து நாம வேணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான முழுமையான ஓய்வு இதுதான். பொதுவே நமக்கு தெரியும், நமக்கு எப்பயாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, உடம்புல ஆற்றல் குறைவா இருக்குது அப்படின்னா நம்ம எப்பயும் ஓய்வுல இருக்க, தூக்கத்துல இருக்க நம்ம விருப்பப்படுவோம். உடலே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து தொடங்கி வச்சிடும். நீங்க நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் அதுக்கான ஆற்றல் கிடைக்கிற வரைக்கும் உங்களை எந்த வேலையும் செய்ய விடும். இதுதான் வந்து ஒரு எளிமையான உதாரணம். இப்ப ஆகாயம் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள ஆகாயம் எப்படி எல்லாம் இருக்குன்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகாயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பஞ்சபூதம், எல்லாத்தையும் விட பெரியது, பறந்து விரிந்தது. பறந்து விரிந்த தன்மை வந்து ஆகாயத்துக்கு சொன்னோம். இந்த பஞ்சபூதத்துக்குள்ளதான் வந்து மற்ற எல்லா பஞ்சபூதங்களும் அடக்கும். எல்லா பஞ்சபூதங்களும் ஆகாயம்ன்ற ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள அடக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப்பா அப்படின்றத வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் நினைச்சதுதான் அவர் செய்யறதுதான். அங்க அப்படித்தான் நடக்கும் எல்லா இடத்துலயும். ஆகாயத்துன்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட பெரியது, எல்லாத்தையும் உள்ளடக்கியது, பறந்து விரிந்தது. பறந்து விரிந்தது அப்படின்னா என்ன சொல்றது? பெரியது அப்படின்னா என்ன? யாருக்கெல்லாம் வந்து பெரிய மனசு இருக்குதோ, பரந்த மனசு இருக்குதோ, அவங்ககிட்ட எல்லாம் ஆகாயத்தன்மை நிறைவேறும். பரந்த மனசு, பெரிய மனசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய தன்மை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு. அதாவது உலகத்துல நீங்க எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது எப்படி பிரிச்சாலுமே வந்துட்டு அது அத்தனையுமே இந்த ஆகாயத்துக்கு கீழே தான் நடக்கணும். இல்லப்பா இது கெட்டது, நீ வந்து இந்த ஆகாயத்துக்கு வெளியில போய் வச்சுக்கோன்னு சொல்லவே முடியாது. எதுவா இருந்தாலும் இந்த ஆகாயத்துக்குள்ளதான். இவங்க எங்கேயும் வெளியில போய் எல்லாம் செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் இதுக்கு உள்ளதான் செஞ்சாங்க. அந்த பரந்த தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏத்துக்கிறது. நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்காம சரி சரி விடு எல்லாம் பார்த்து
எல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு அதையும் ஏற்றுக்கிறது. அதுக்காக பெருசா எதுவும் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணாம வந்துட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல இனிமே நடக்காம பார்த்து அப்படின்னு ஏத்துக்கிறது. அதுதான் வந்து பரந்த மனசு, பரந்த விரிந்த தன்மை. ஏன்னா இதுக்குள்ளதான் எல்லாமே நடக்கணும். இது தாண்டி வெளியில எல்லாம் எங்கேயுமே எதுவும் நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ இது வந்து ஆகாயத்தன்மை. அதே மாதிரி இதனுடைய ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆற்றல். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடியது. முதல்ல உருவான பஞ்சபூதம் மொத்தத்தையும் உள்ளடக்கியது. எல்லை இல்லாத ஆற்றல். அதனுடைய ஆற்றல் எவ்வளவு ஏரியால இருக்குது அப்படின்னு யாராலையும் கணக்கு போட முடியாது. அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நமக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும். முறையான ஓய்வு இருந்தது. சோ இந்த ஆற்றல் பாத்தீங்க அப்படின்னா பாரபட்சமே இல்ல. எனக்கு என்ன கிடைக்குதோ அதே ஆகாயற்றல் இங்க இருக்கக்கூடிய ஒரு டேபிளுக்கு கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒரு பைக்கு கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒரு டிவி கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு கிடைக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கடைக்கும் அதே ஆகாயற்றல். பாரபட்சமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே அளவான ஆகாய ஆற்றல். கல்லு மண் ஆரம்பிச்சு இது பயனுள்ளது பயன் இல்லாத அப்படின்லாம் எதுவுமே பிரிக்காம, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது பிரிக்கவே பிரிக்காம ஆகாயத்தினுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் நிறைவா பூரணமா கிடைக்கும். கோயில் இல்லாத ஊர்ல கூட இருக்கலாம், சாக்கடை இல்லாத ஊர்ல எப்படி இருக்கிறது? ஊரே சாக்கடை. சோ எல்லாத்துக்கும் அதுக்கான முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கான இடம் இருக்குது, தேவையும் இருக்குது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா ஆகாயத்தன்மையினுடைய சிறப்பு. எல்லாத்தையும் ஏத்துக்கிறது, அக்செப்ட். அதே மாதிரி இந்த பஞ்சபூதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிடக்கூடியது, அதை செயல்படுத்தக்கூடியது. இந்த பிரபஞ்சம் இதுல எத்தனை கோடானு கோடி கோள்கள் கிரகங்கள் எல்லாம், இது எல்லாம் எங்க இருந்து எதுக்கு எவ்வளவு தூரத்துல எந்த திசையில எவ்வளவு வேகத்துல எந்த பாதையில அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா திட்டமிடப்பட்டு ஒரு துளி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாறவே மாறாது. இது வந்து ஆகாயத்தினுடைய சிறப்பு. நம்ம கிட்டையும் சிலர் இருப்பாங்க, பக்காவா திட்டம் போடுறாங்க, பக்காவா செயல்படுறாங்க. சோ என்ன திட்டமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரியா, சப்போஸ் அப்படி நடக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று திட்டம் உடனடியா. அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வருது, அதுக்கு ஒரு மாற்று. சோ இப்படி பக்காவா சிறப்பாக திட்டமிட்டு அது அத்தனையும் செயல்படுத்துவது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செயல்படுத்துறதுல வந்து ஆகாயத்தன்மை சரியா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஆகாயத்தன்மை சரியா இல்லாதவங்களால எந்த திட்டம் போட முடியாது, எதையும் செயல்படுத்த முடியாது. இதெல்லாம் வந்து இதனுடைய சிறப்புகள் வந்து. ஏன்னா ஆற்றல் அதுதான் இதனுடைய சிறப்பு. ஆகாயத்தன்மை நிறைவா கிடைச்சா உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து வந்துச்சு. அதை நம்ம தெளிவா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவு. அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அப்பா தந்தை மூலகம். தந்தை அவருடைய பங்களிப்பு என்ன? சிம்பிளா இருக்கும். குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட என்ன கேட்பாங்க, அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க. அம்மா கிட்ட வந்து அடிப்படை தேவை, உணவு வேணும், இந்த அளவுல உடை வேணும், இங்க போகணும். அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க, அங்க போகணும் வரணும், பைக் வேணும், வாட்ச் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், போன் வேணும். அவங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்துறதுக்கு தேவையான ஆற்றல் அது அத்தனையும் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட. அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது அத்தனையும் இவங்களுக்கு பயன்படுற மாதிரி அத மாத்த. நம்ம உடம்புக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள அனுப்புறது ஒரு எனர்ஜி வந்து உள்ள அனுப்புறோம். இந்த எனர்ஜி தான் உடம்புக்கான டோட்டல் எனர்ஜி. சோ அதை வந்து உடலுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுல வந்து ஆகாயத்துக்கு வந்து நிறைய பங்கு. அதை ஜீரணம் பண்ணி அதில் உள்ள சத்துக்கள் எடுக்கிறது, அதுல ஆகாயத்துக்கு நிறைய பங்கு.
ஸோ அந்த ஆகாயத்தன்மை என்ன பண்ணும், அதை உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எதுக்கு முக்கியத்துவம், எதுக்கு முதல்ல கொடுக்கணும், எதுக்கு ரெண்டாவது கொடுக்கணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து ஆகாயம். எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் எல்லாம் அப்பா மாதிரி அவருக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு எங்க வந்து முதல்ல செலவு பண்ணணும், எங்க வந்து ரெண்டாவது பண்ணணும், எதுக்கு முதல்ல முக்கியத்துவம், எதுக்கு ரெண்டாவது முக்கியத்துவம், எல்லாத்தையும் திட்டம் போடுறது, செயல்படுத்துறது, அத்தனை பேருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்றது. பொதுவாக எல்லாருமே வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போனா சிம்பிளான ஒரு பதில் சொல்லிட்டேன், நான் பார்த்து நல்ல அப்பாக்கள் அப்படிதான், ஆரோக்கியமான அப்பாக்கள், ஆரோக்கியமான ஆகாயத்தன்மை இருக்கிற அப்பாக்கள் அப்படி எது வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன், பாத்துக்கிறேன் சரி கூட பாத்துக்கலாம். சோ அது மாதிரி வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கு, எக்கச்சக்கமானது இருக்கட்டும், ஆகாயத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன பண்றது, பேசாம தூங்கிட்டு அது பாத்துக்கிட்டு அப்பா பார்த்து சரிங்களா. சோ எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றலை பாரபட்சம் இல்லாம முக்கியத்துவம் அறிஞ்சு அதை வந்து பிரிச்சு கொடுக்கறது வந்து அப்பா. அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான, அதாவது உடல்னா அதுக்கு தேவையான கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து அதான் தீர்மானிக்கும். அதுல அடுத்து வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவையான சேர்த்து வைக்கிறது. நாளைக்கு என்ன தேவைப்படும், இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கு ஒரு திட்டம், நாளைய தேவைய ஊழ்ச்சி, அதுவும் ஆகாயத்தினுடைய சிறப்பு. ரைட்டு, அது ஒரு பக்கம் ஓடி. இன்னொன்னு வந்து உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்து, அதுல இருந்து பாதுகாக்கிறது. என்ன ஆபத்துக்கள் வரும்ன்றதையும் முன்கூட்டியே அப்பா ஊகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டம் எடுக்கணும். பணம் சம்பந்தமானது வரலாமா, அதுக்கு என்ன திட்டம், ஆரோக்கியம் சம்பந்தமானது வரலாமா, அதுக்கு என்ன திட்டம் போடணும், கல்வி சம்பந்தமானது வருமா, சோ எல்லாத்தையும் வந்து ஒரு திட்டம் எடுக்கணும். ஆகாயத்தன்மை வந்து அதே மாதிரி உடலுக்குள்ள என்னெல்லாம் தேவை வரலாம், வெளியில இருந்து ஒரு பாதிப்பு, ஒரு கிருமி வந்துடலாம், அதுக்கு என்ன பண்ணணும். நம்ம உடம்போட கிட்டத்தட்ட மருந்து ஃபேக்டரியே வந்து நம்ம ஆகாயத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி, தடுப்பூசி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாய சக்தி, அது தொடர்பான உறுப்புகளுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரைனிங் சரிங்களா. பாக்ஸிங் காம்படிஷன்ல உள்ள போனோம் அப்படின்னா பாக்ஸிங் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா. இந்த ஆகாயத்தன்மைக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு அந்த நோய்த்தன்மை ஏற்படுத்துற கிருமிகள்ல கொஞ்சோண்டு உள்ள விட்டு இந்த ஆகாயத்தன்மைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ நம்ம உடம்புல அந்த ஆகாயத்தன்மை தொடர்பான உறுப்புகளை என்ன பண்ணோம், அதை தாக்கி அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு உள்ள வச்சுக்கணும். அடுத்து அந்த இது வந்தது அப்படின்னாக்க உடம்புக்கு தெரியவே தெரியாம அதை வந்து தனிப்பட்டு அப்படியே அடிச்சு காலி பண்ணிடும். உடம்புக்குள்ள அது வந்ததும் தெரியாது, உங்களுக்கு போனதும் தெரியாது, அதுதான் எரிச்சல். அதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்றத வந்து நம்ம இயல்பான ஆகாயத்தன்மையை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அது தேவையில்லை உங்களுக்கு, அது எப்போ வந்தாலும் அப்பா பார்த்துக்குவாங்க. நமக்கான எதிர்ப்பு தன்மை, உடலுக்கான பாதுகாப்பு எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா சரியான ஓய்வும் தூக்கமும் இருக்கணும். இதுவரைக்கும் எத்தனையோ நோய்த்தன்மைகளை பத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்பயும் ஒரு நோய்த்தன்மையை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இதுல இருந்து ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னா 9 மணி, அதிகபட்சம் 9:30 மணிக்கு படுத்து தூங்கிடணும். சரி தூங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு வெளிச்சமோ அது மாதிரி எதுவும் கண்ணில் படாம, வெளிச்சமே வந்து கண்ணுக்கு வந்து படக்கூடாது, அப்படி ஒரு இடத்துல வந்து அமைதியா போனு, டிவி, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அதிகபட்சம் 9 மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வகுப்பு 9:30 வரைக்கும் இருக்குது, என்ன பண்றது, சரி இன்னைக்குல இருந்து வாரத்துக்கு 3 நாள் மட்டும் 9:30 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம். 9:30 மணிக்கு நேரம் போய் படுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஆகாயத்தன்மை சரியாக இருந்தது அப்படின்னா உடலுடைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் மிகச் சிறப்பான ஆற்றலோட இருக்கும். ஆகாயத்தன்மை சரியாக இல்லைன்னா நீங்க என்ன ஆற்றலை பண்ணாலும் எல்லாத்துலயும் ஓட்ட விழுகும், உங்க படகு கரை சேராது. ஸோ பாதுகாப்புன்றது அம்சத்தை வந்து உடலுக்கு தரக்கூடியது வந்து ஆகாய மூலம். ஆகாய மூலத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பண்ற ஏகப்பட்ட இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஆகாய சக்தி சரியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களோட அழிவு, அவங்களோட சாவை பத்தி கூட அவங்க கவலையப்பட மாட்டாங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, ஆனா நான் திட்டம் போட்ட விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கணும்,
அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு முழு மூச்சா இறங்கக்கூடிய ஆள். அவங்ககிட்ட எல்லாம் ஆகாய சக்தி தான் கரெக்டா. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பக்கம் வந்து கோள்கள் கிரகங்கள் அதனுடைய ஆயுள் முடிஞ்சு அதெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் புதுசா கோள்களும் கிரகங்களும் வந்து ஆரம்பிச்சு அதுங்களும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆகாய மூலத்தன்மை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அழிவு அப்படின்றத வந்து ஏத்துக்க மாட்டாங்க, தோல்வி அப்படின்றத ஏத்துக்கவே மாட்டாங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் செஞ்சாலும் என்னன்னா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆகாயத்தன்மை சரியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். எத்தனை தோல்வி, எவ்வளவு அழிவு, பேரழிவு, அவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, இனிமே எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது சின்னதா திரும்ப முளைச்சு வரும். ஆகாயத்தன்மை சரியா இருக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியம். ஆகாயத்தன்மையுடைய முக்கியமான சிறப்புல வந்து இது இருக்கு. எந்த இது இருந்தாலும் சரி, எத்தனை இது வந்தாலும் சரி, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சினிமால கூட ஒரு காமெடி வச்சிருப்பாங்க, பரோட்டா கொடுப்பு 50 பரோட்டா சாப்பிட்டாச்சு, இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, சாப்பிடல எல்லா கூட்டையும் அழி முதல்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதெல்லாம் ஆகாயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகள். அழிவு அப்படின்றதெல்லாம் அவங்களை பொறுத்த மட்டும் எதையும் நினைக்க மாட்டாங்க, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தோத்துட்ட அவ்வளவுதான் எல்லாம் காட்டவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னொரு படத்துலயும் ஒரு சீன் காட்டுவோம், ஒரு சின்ன பையன் அவன் குண்டா இருக்கிறான், செய்ய ரேஸ் ஓட முடியாது அப்படின்லாம் சொல்ல, அவன் வந்து ரேஸ் ஓடுவான், 7 ரவுண்டு 8 ரவுண்டு ஓடணும் அப்படின்னு. ஸோ ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்தவெல்லாம் வந்து ஓடி முடிச்சுட்டு அவனுக்கு பிரைஸ் அப்படின்லாம் டிக்ளேர் ஆயிடுச்சு வந்துட்டு. இவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 ரவுண்டுக்கு மேல பாக்கி இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, என்னை ஓட முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அதனாலதான் நான் ஓடுறேன் அப்படின்ட்டு அந்த ரவுண்டை ஃபுல்லா ஓடி முடிப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்தாச்சு அப்படின்னா இனிமேதுக்கு ஓடணும் அப்படின்னு நிக்கிறது கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல் பரிசு வாங்கினவனோட இவருக்கு வந்து அதிகமான கைதட்டு கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஆகாயத்தன்மைக்கான தனி பண்புகள், ரொம்ப ரொம்ப சிறப்புகள். அவங்க நினைச்ச எண்ணங்களோ அதை நினைச்ச செஞ்சே தீருவாங்க. எத்தனை தடை வந்தாலும், எத்தனை அழிவு வந்தாலும், எல்லாமே காணாம போயிட்டாலும் திருப்பி முளைச்சு திருப்பி விட்டதெல்லாம் பிடிப்பாங்க. அது ஆகாயத்துக்கான சிறப்பு, எல்லையில்லாத ஆற்றல். நமக்குள்ளேயே ஆகாயம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா முறையான நிறைவான ஓய்வு. அது தவிர வேற எதுவுமே இந்த ஆற்றல் தேவைய, உடலுடைய ஆற்றல் தேவைய, பாதுகாப்பு தேவைய எதுவுமே பூர்த்தி பண்ணாது. அடுத்து நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பு எப்படி ஸ்பெஷல்? நெருப்பு அப்படின்ற போதே நம்ம 2 வகையான நெருப்பை பத்தி. அதுல வந்து முதல்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான நெருப்பு. ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் நம்ம ஒரு ராஜாவா கணக்குல எடுத்துப்போம். சோ இதுல வந்து உடல் ரீதியான நெருப்பு அப்படின்றது வந்து ஒரு ராஜா. இந்த மன ரீதியான நெருப்பு பாத்தீங்கன்னா மகாராஜா. பொதுவா நெருப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல தோன்றது வந்து வெப்பம், சூடு. இதுல வந்து உடல் பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து சூடாயிடும், வெப்பமாயிடும். அதுக்கு என்ன பேர்? காய்ச்சல். உடல் வந்து, உடல்ல வந்து ஏன் நெருப்பு பத்துது, உடம்புக்கு ஏன் வெப்பம் கூடுது, உடம்புக்குள்ள ஏன் காய்ச்சல் வருது? அது அளவான சூடுன்னா அளவா இருக்க வேண்டியதானே வந்துட்டு. ஏன் இந்த நெருப்பு அதனுடைய தேவை அதிகமாகுது, ஏன் இது அதிகமா செயல்படுது? அங்கதான் நெருப்பினுடைய சிறப்பு வந்து வரும். நெருப்பினுடைய வெப்பம். இந்த வெப்பம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெருப்பு எதையெல்லாம் சுத்தம் பண்ணும், எப்படி சுத்தம் இல்லையா? நெருப்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சுத்தம் பண்றது. இப்ப நமக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை, இது இத்தனை நாள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சோ நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, இத்தனை குப்பை சேர்ந்ததுன்னா என்ன? இப்போ ஒரு கார் வைக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா அது குப்பைக்கு தான் போகணும். பைக் வாங்குறீங்க, 15 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். டிவி வாங்குறீங்க, 3 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அது குப்பைக்கு தான் போகணும். அப்புறம் பேனா ரீஃபில், அது வாரத்துக்கு 2 அது குப்பைக்கு போகும். பிரஷ் 2 மாசத்துக்கு ஒருக்கா அது குப்பைக்கு போகும். எத்தனை விஷயம் இருக்கு இது மாதிரி குப்பைக்கு போறது. இதெல்லாம் எப்பயா மக்கும், எப்ப இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் சுத்தமாகும் அப்படின்னா நமக்கு நிறைய சந்தேகம் வரும்.
இதெல்லாம் சுத்தமா ஆக்கவே முடியவே முடியாது. வருஷம் வருஷம் ஒவ்வொரு மனுஷனும் அவன் கணக்குல வந்து ஒரு 250 300 கிலோ வந்து குப்பையை இந்த பூமியில வந்து இதே மாதிரி குப்பையை வந்து உண்டாக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு வந்து ஒரு நாள் கோவம் வரும். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என்னோட ஒரிஜினல் அடையாளமே போய் இப்ப குப்பையே என்னோட அடையாளம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த பூமி வந்து சூடாகும். எப்படி சூடாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சூடாகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 டிகிரி கூடிருச்சு, 2 டிகிரி கூடிருச்சு, ஐஸ் எல்லாம் உருகிருச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை வெடிக்கும், நெருப்பு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அத்தனை குப்பைகளும் அவ்வளவுதான் ஒரே நொடியில நெருப்புனால சுத்தம் பண்ணப்பட்டுரும். எதுவும் மிச்சம் இருக்காது. நெருப்பு வந்து அப்படி சுத்தம் பண்ணக்கூடியது. நம்ம உடம்புக்குள்ளேயும் நெருப்பு பத்த வைக்கப்படுறது அப்படின்னா இதே மாதிரிதான். உடம்புக்குள்ள வந்து ஒரு எரிமலை வெடிக்குது. நீங்க சேர்த்து வச்ச அழிக்கவே முடியாத குப்பைகளை எல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் உடல் நெருப்பை பத்த வைக்கும். அதை என்ன பண்ணணும்? அப்படியெல்லாம் அழிக்க விட்டுறக்கூடாது. நம்ம அதைத்தான் தெளிவா செய்வோம் இல்லையா? அழிக்க விட்டுட்டோம்னா என்ன ஆகுறது? சோ அதை அழிக்கலாம் வேண்டாம். நெருப்பு என்ன பண்ணலாம்? உடனே அணைக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பண்ணிடலாம். அது சரியா? அப்படி நாம அடைச்சோம் அப்படின்னா அந்த குப்பைகள் இன்னும் வேற வடிவம் எடுத்து பாதி எரிஞ்சு எரியாத தன்மையில வேற வடிவம் எடுத்து. சோ நெருப்பு வந்து எப்பயாவது உடல் தானே வந்து பத்த வைக்குது அப்படின்னா நம்ம பல காரணங்கள் சொல்லிக்கலாம். அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி வந்தது, இப்படி வந்தது. ஆனா அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, உடலுக்குள்ள மற்ற எந்த பஞ்சபூதத்தாலையும் சுத்தம் பண்ண முடியாத குப்பைகள் அதிகமாயிட்டா அப்ப ஏற்படுத்தப்படுறதுதான் வெப்பம், நெருப்பு, காய்ச்சல். அப்படி ஏதாவது உடல் நெருப்பை பத்த வச்சது அப்படின்னா அதுவே எரிஞ்சு முடியட்டும் அப்படின்னு விடுறதுதான் கரெக்டும். டோட்டலா எரிஞ்சு சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. இந்த எரிமலை சாம்பல்ல வந்து புதுசா எல்லாமே ஆரோக்கியமா வரும். எல்லாமே எரிஞ்சு ஒரே மாதிரி சாம்பலா உரமா மாறி, இது வரைக்கும் குப்பையா இருந்ததெல்லாம் அதுக்கப்புறம் உரமா மாறி, இப்ப திரும்ப அதுல விளையிறது எல்லாமே உரத்தினால வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா விளையும். நீங்க எதை வேணாலும் திரும்ப புதுசா உண்டாக்கி. நெருப்பு வந்தது அப்படின்னா அதை முழுசா எரிய விடுறதுதான். போஸ் எரிய விடல அப்படின்னா அப்புறம் கணக்கு வழக்கு இல்லாத பேர் தெரியாத பலவிதமான நோய்த்தன்மைகள் வந்து உடம்புக்குள்ள உண்டாகும். அப்புறம் அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது அப்படின்னா அதுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியான தீர்வு கிடையாது. எல்லா மருத்துவ முறைகளையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி எந்த மருத்துவ முறையை முயற்சி பண்ணாலும் திரும்ப வந்து உடம்பு ஒரு தடவை பத்த வைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து உடம்புக்கு கிடைக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த நேரத்திலேயாவது உடம்பு பத்த வச்சது அப்படின்னா அதை ஃப்ரீயா விடும். உடம்பு பத்த வச்சது அப்படின்னா எல்லாரும் உடனே பயந்துருவாங்க. அச்சோ இதமா நடக்குது, ஒரு வாய் நான் சாப்பிடலன்னா நான் செத்து போயிடுவாங்க. அதனால வெறும் பத்த வச்சாலும் எல்லாத்தையும் உள்ள தள்ளுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். விடாம விரட்டி அதை குறைக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் பண்றேன். ஜாக்கிரதையா இருக்கும். உடம்பு பத்த வச்சதுன்னா முழுசா எரிய விடுறதுதான் எப்பயுமே பெஸ்ட். அனுசரிச்சுக்கலாம். இப்ப பொதுவாவே நெருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பஞ்சபூதமா இருந்தாலும் ஒரு பஞ்சபூதத்துல வந்து ஒரு பொருளை போட்டீங்க அப்படின்னா ஒண்ணு அந்த பொருளுடைய தன்மை கொஞ்சம் மாறலாம், இல்ல பஞ்சபூதத்தினுடைய தன்மை மாறலாம். உதாரணத்துக்கு தண்ணியில ஒரு பொருளை போடுறீங்க, இது தண்ணியில கரையக்கூடியதுன்னா அதனுடைய நிறம் மாறலாம், சுவை மாறலாம், இல்ல ரெண்டுமே வந்து மாறலாம். பொருளோட கரைஞ்சு போயிடலாம், இல்ல பொருள் கொஞ்சம் உப்பிடலாம், எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆனா நெருப்புல மட்டும் ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அதை வந்து நெருப்பு தனக்கு சொந்தமாயிடும். எதுவா இருந்தாலும் பொதுவா நெருப்பை தண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு சொல்லி தெரியும், தண்ணி வச்சு நெருப்பு அணைக்கலாம். ஆனா தண்ணியை வச்சு நெருப்பு அணைக்க முடியுமா? முழுமையா நெருப்பு அணைக்க முடியுமா தண்ணியை வச்சு? நீர் வந்து 100 டிகிரில ஆவியா போயிடும். 100 டிகிரி வெப்பத்துல ஆவியாயிடும். ஆனா ஒரு நெருப்பினுடைய வெப்பம் வந்து கண்டிப்பா 100 டிகிரிக்கு மேல.
அது ஒரு எரிமலை குழம்புடைய வெப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 டிகிரி. ஸோ நெருப்பெல்லாம் அதுக்கு நீர்கள்லாம் அது கிட்டக்கே வரவே முடியாது. நீரை பொறுத்தவரையில உடலுக்கான வெப்பத்துல வேணா ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாம். 37 டிகிரி வெப்பம் இருக்கிறதுல வந்து ஒரு டிகிரி கூடிச்சுன்னா அதுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீர் உதவலாம். ஆனா எரிமலை அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம மனசுல தோன்றக்கூடிய நெருப்பு. மனசுல தோன்றக்கூடிய நெருப்பை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முடிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து உடல் தொடர்பான நெருப்புகளை வந்து பார்க்கலாம். ஸோ உடல் தொடர்பான நெருப்பு பாத்தீங்க அப்படின்னா உடலை சுத்தம் பண்ணக்கூடியது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது. நெருப்பை வந்து தனக்கு சொந்தமாய் இப்ப வந்து நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பொருட்களும் வந்து இந்த வடிவத்துக்கு எப்படி வந்தது? இப்ப அங்க ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது, இந்த பல்ப் இந்த குழல் இது எப்படி வடிவத்துக்கு வந்தது? அதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அது எப்படி அந்த வடிவத்துக்கு வந்தது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நெருப்பு வச்சுதான் அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்தது. ஸோ நம்மளை வந்து வடிவமைக்க கூடியது, நம்ம உறுப்புகளை வடிவமைக்க கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா நெருப்பு. ஒவ்வொன்றையும் சுத்தம் பண்றது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களையும் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடியது. நமக்குள்ளேயும் அதே மாதிரி நம்மளை வடிவமைக்கிறது, நம்மளை இது மாதிரி உபயோகப்படுத்துறது, சிறப்பான இடத்துக்கு கொண்டு வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நெருப்பினுடைய தன்மை. நெருப்பு எல்லாத்தையும் தன்மையமாக்குறதுனால பாத்தீங்கன்னா அதனுடைய தன்னம்பிக்கை லெவல் வந்து ரொம்ப ஹை, எல்லாத்துக்கும் மேல. அதனுடைய சக்தி கிட்ட எதுவுமே கிடையாது. அதால எப்பயும் எல்லாத்தையும் வந்து அதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துக்கிற முடியும். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே. அந்த தன்னம்பிக்கை வந்து நெருப்பு தன்மை உள்ளவங்களுக்கு நிறையவே இருக்கும். நெருப்புக்கு நிறைய உண்டு, நெருப்பு தன்மை உள்ளவங்களுக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உலகங்கள் கண்ணுல, காதுல, கையில, மூக்குல எல்லாம் வந்து மாட்டிருக்கு. நிறைய பல பழங்களா இருக்கு. எல்லா பளபளப்பும் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்புல போட்டுதான். நம்ம கிட்ட நிறைய பண்டிகைகள் எல்லாம் உண்டு. பழைய பொருள் எல்லாம் நெருப்புல போட்டோம். எதுக்கு நெருப்புல போடுறோம்? சுத்தம் பண்றோம். உடலையும் சுத்தம் பண்றதுக்கு, மனதையும் சுத்தம் பண்றதுக்கு. நம்ம வீட்லயும் வந்து விளக்கு ஏத்துறது, கோயில்கள்ல விளக்கு ஏத்துறது, நெருப்பு. நெருப்பை வச்சே நம்ம கிட்ட நிறைய பண்டிகைகள் இருக்கு. ஸோ நெருப்பு என்னெல்லாம் பண்ணும் இப்ப சிம்பிளா சொல்லிட்டோம், சுத்தம் பண்ணும். ஸோ நெருப்பு வந்து இதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சுத்தம் பண்ணும். அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் சுத்தம் பண்ணும். சுத்தமா அதுகிட்ட சுத்தமாகாத விஷயம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க சுத்தமா சுத்தம் பண்ணும். அதை தவிர வேற எதுவுமே மிச்சமே வைக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கும் அது சேர்ந்தே ஆற்றல் கொடுக்கும். இப்ப அங்க வந்து ஒரு விஷவாயு இருக்குது அப்படின்னா அது சுத்தம் பண்றதுல பாத்தீங்கன்னா நெருப்பு தான் முதல்ல வந்து இது பண்ணும். ஒரு செப்டிக் டேங்க் சுத்தம் பண்றாங்க, அங்கிருந்து கெட்ட வாயுக்கள் வருது, அங்க ஒரு விளக்கு பத்த வச்சு வைங்க, அதுல இருந்து வரக்கூடிய வாயுக்கள் அதன் மேல இருக்கக்கூடிய கெட்டதுன்னு உங்களை வந்து பாதிக்கும். அது சுத்தம் பண்ணிடும். நிறைய பண்றோம், யாகம் பண்றோம், ஹோமம் பண்றோம். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அதை சுத்தம் பண்றதுக்காக என்ன, இந்த நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறோம். பழைய இதெல்லாம் அழிச்சு புதுசா உருவாக்குறது, அந்த பொருட்களை புடம் போடுறதுக்கு, மெருகேற்றுறதுக்கு, நம்ம இஷ்டப்படி வளைக்கிறதுக்கு, உபயோகப்படுத்துறது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறோம். நெருப்பை உபயோகப்படுத்தாத மதங்களோ புனித தன்மைகளோ எதுவுமே கிடையாது, எல்லாத்துலயும் இருக்கு. பொதுவா வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல உருவான மதங்கள் கொஞ்சம் நெருப்பு தன்மையை கம்மியா உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, வெயில் அதெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு, அதனால அவங்களுக்கு தனியா நெருப்பு தேவைப்படாது. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் நெருப்பினுடைய தாக்கம் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அடிப்படையில வந்து சுத்தம் பண்றது. ஸோ அது வந்து உடலையும் சுத்தம் பண்ணும், மனதையும் சுத்தம் பண்ணும். நெருப்பு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி. ஸோ அதுவும் அதனுடைய தனித்தன்மை, நேர்மறைத்தன்மை ரெண்டையுமே குறிக்கக்கூடியது. நமக்குள்ளேயும் வந்து நேர்மறையான மேல் நோக்கிய எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளேயும் நெருப்பு சரியா இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயும் நெருப்பு சரியா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நெருப்பை துணைக்கி வச்சு அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை வந்து மாத்திக்கணும்.
ஸோ நெருப்பை வந்து நாம உபயோகப்படுத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் சுத்தம் பண்ணலாம், எல்லாத்தையும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பொதுவான நெருப்புக்கான தன்மைகள். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேலானது நம்ம மனம் தொடர்பான நெருப்பு. பொதுவாக பஞ்சபூதங்களை வந்து நம்ம ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிடும் போது மனம் ரீதியானதை வந்து நம்ம மகாராஜா அப்படின்னு நான் முதலே சொன்ன மாதிரி நெருப்பு அப்படின்றது வந்து அது குறிப்பா அந்த மனம் தொடர்பான இந்த நெருப்புன்றது வந்து நமக்குள்ள இந்த வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒருத்தர் உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அவர் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் தொடர்பானது, அதற்கான செயல் தொடர்பானது, அதனுடைய விளைவு தொடர்பானது. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வந்து நோய்கள்லயும் வந்து இதே மாதிரி நிறைய சொல்லலாம். ஒருத்தர் ஒரு நோய்த்தன்மை சொல்றாரு அப்படின்னா இந்த நோய்த்தன்மை கிட்டத்தட்ட எல்லா உயிர்களையும் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில நோய்த்தன்மைகள்லாம் மனுஷனுக்கு மட்டுமே ஸ்பெஷல். மனசு மனநல காப்பகங்கள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? ஸோ எல்லாமே சிம்பிளா சொல்லிடலாம். எல்லாமே நெருப்பு தொடர்பான நோய்த்தன்மை, மனம் தொடர்பான நோய்த்தன்மை. ஸோ எல்லா நோய்த்தன்மைகளையும் நெருப்பு வந்து மிக அதிகமாக உதவி செய்யும். இந்த நெருப்புன்றது வந்து நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத தன்மை கிடையாது, நமக்கு உள்ளேயே உருவாகக்கூடிய. வெளியில இருந்து எங்கெல்லாம் கிடைக்காது, உள்ளே தோணணும். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நினைக்கணும், இல்லைன்னா எப்ப என்னால முடியாது. 2 கால் இல்லாத ஒருத்தர் இமயமலையில ஏறி இருக்கிறார். கால் இருக்கிற நாம ஏதாவது மலை கோயில் போனோம்னா முக்காம உணங்காம ஏறிடுவோமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி? நம்ம நினைக்கல, அவ்வளவுதான். நம்ம மலையில ஏறணும் அப்படின்னா இல்ல அந்த கடவுள்கிட்ட வந்து நம்மளோட இதை வந்து சரியா சொல்லணும்னா அவர் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவர்னா நினைக்கிறது இல்லை. அதனால எல்லா குறுக்கோடியும் பயன்படுத்தி நம்ம வந்து தேவையானது மட்டும் நிறைய வந்து கோரிக்கைகள்லாம் வச்சிருவோம். நீங்க யாராவது செய்யுங்க, நான் செய்யறத பத்தி எல்லாம் நம்ம சொல்றது, நீங்க யாராவது செய்யுங்க. ஸோ இது நாம எல்லாருமே பொதுவா செய்யறது, நாமெல்லாம் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது, நம்ம செய்யணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே மனம் தொடர்பான நெருப்பு. ஸோ இதுல வந்து தொடர்ச்சிய நாம அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம சொன்னதுல வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய சந்தேகம் இருக்கலாம், இல்ல இதை பத்தியாவது இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருக்கலாம். இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா, இல்ல நான் எதையாவது முழுமையா சொல்லல அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அது தொடர்பானதை மட்டும் எனக்கு மெயில் மூலமா நீங்க அனுப்பி வைக்கணும். மற்றபடி நிறைய பேர் வந்து என்னுடைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நோய்த்தன்மைகள் அதனுடைய சிகிச்சை பத்தி எல்லாரும் என்கிட்ட பேசுறீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்றது வந்து எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்னா ஒரு 1.5 மாசத்துல நான் எல்லா விஷயங்களை பத்தியும் பேசிடுவேன். என்னோட வகுப்புக்கு வர்ற இதை பார்க்குற அத்தனை பேரையும் முழுமையா உடலையும் மனசையும் தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சை கொடுக்கறதுக்கு தேவையான அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ நீங்களே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் உங்களால சிகிச்சை தர முடியும், எல்லாத்துக்கும் தேவை என்னன்றதை அடிப்படையை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி நீங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு நேரம் முதல் என்கிட்ட கிடையாது. நான் வங்கி பணியில இருக்கிறேன், பகல் நேரத்துல நான் வங்கியில இருக்கிறேன், இது இல்லாம காலை நேர சிகிச்சையில இருக்கிறேன், மாலை நேரமும் சிகிச்சையில இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், நான் ஃப்ரீயா இருக்கிற நேரம் அப்படின்னா இரவு 9 மணிக்கு அப்புறம் காலையில 6 மணி வரைக்கும். ஸோ நீங்க வந்து எக்கச்சக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்து என்னோட ஓய்வு நேரத்தையோ இல்ல வங்கி நேரத்தையோ தான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். அது நல்லா இருக்காது. ரொம்ப அவசர தேவை இல்ல, இந்த 45 நாள்ல நாங்க தாங்க மாட்டோம், அது வரைக்கும் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப குறைவு அப்படின்னு யாராவது உணர்ற பட்சத்துல கண்டிப்பா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அவசர காலத்துக்குன்னா 24 மணி நேரம் எந்த நேரம் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்ன வகையான அவசரமா இருந்தாலும்
எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு தேவையான குறிப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். தேவைப்பட்டதுன்னா நான் நேர்ல வரவும் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் இதனுடைய சேவை வந்து முழுசா கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வந்து. அதுக்கு தேவையான அத்தனையும் நான் செய்வேன். ஸோ என்னை வந்து தொடர்பு கொள்றது செய்யறது அப்படின்னா கட்டாய தேவை இருந்தா மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. மீதி மெயில்ல அந்த மாதிரி இதுல அனுப்புங்க. உங்களுக்கு இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகங்கள் தொடர்பானதுகளை இந்த யூடியூப் லிங்க் அதனுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க போடுங்க. எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதற்கான விடையை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை நான் அடுத்த வகுப்புல வந்து பொதுவா எல்லாருக்குமே வந்து இந்த விடையை வந்து நான் சொல்றேன். ஏன்னா நான் விடுபட்டு போறது, நான் சொல்றதுல ஏதாவது விடுபட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சுனாலும், இல்ல இன்னும் அடுத்த வகுப்புகள்ல நான் இதுக்கான விடையை சொல்ல மாட்டேன்னு தோணுனாலும் அதுக்கான விளக்கத்தை வந்து நான் தெளிவா சொல்றேன். ஆனா என்னோட இதுல வந்து முழுமையா இந்த 1.5 மாத பயிற்சியில ஒரு முழுமையான மருத்துவத்துக்கு சிகிச்சைக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா இது பெரிய அளவுல வந்து நாம செய்வோம். நன்றி எல்லாரும். இந்த வகுப்பை தொடர்ந்து முடிச்சுக்கலாம். ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி.